இந்து முன்னணியின் 10 கால கோரிக்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ராஜேந்திர சோழனின் சிலை நிறுவுவதற்காக கடந்த 10 ஆண்டுகளாக பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், கோரிக்கைகளுடன் களத்தில் நின்றுள்ளது. ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா இன்னைக்கு அந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்குது, அரசாங்க நிகழ்ச்சி நடக்குது. இந்த எந்த இடத்துலையுமே ராஜேந்திர சோழனோட புகைப்படம் இடம்பெறவே இல்லை. என்ன காரணம் தெரியல. முன்னாள் முதலமைச்சர், அமைச்சருடைய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த விழா யாருக்கான விழாவோ அந்த மன்னருடைய புகைப்படம் எந்த இடத்துல இடம்பெறவே இல்லை. இந்த கேள்விக்கு இந்து சமய அறநிலையத்துறை கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும். இன்னைக்கு நடக்கிற விழாவில் கண்டிப்பா ராஜேந்திர சோழனுடைய புகைப்படம் கண்டிப்பா இடம்பெறணும் அப்படின்னு கோரிக்கை இருக்கு. இந்து முன்னணியின் பல்வேறு போராட்டங்களுக்கும் திருவுருவ சிலை மற்றும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்து இன்று 6/8/2021 தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினர். பல வழக்குகளுக்கு பிறகு முக்கியமான தீர்மானம் இன்னைக்கு என்னன்னா, இந்த ராஜேந்திர சோழன் என்பவன் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மன்னன், இந்த பாரநாட்டிலே மிகச்சிறந்த மன்னன். இந்த பாரநாட்டிலிருந்து வெளிநாடு சென்ற ஒரே ஒரு மன்னன் இந்த ராஜேந்திர சோழன் தான். இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் யாராருக்கோ என்னென்ன சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த தமிழுடைய பாரம்பரியத்தையும் தமிழுடைய பண்பாட்டையும் தமிழனுக்கு அடையாளத்தை உருவாக்கியவர்கள் இந்த ராஜேந்திர சோழன். அதனால அவருக்கு ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான சிலை இங்க வைக்கணும். அந்த சிலை வைத்தே தீர வேண்டும் என்று இந்த தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்துக்களின், தமிழர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ராஜேந்திர சோழனின் சிலை நிறுவுவதாக உத்தரவாதம் அளித்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்து முன்னணியின் நெஞ்சார்ந்த நன்றி.